இந்த ஐடியாலாம் சரணியா சொல்லி கொடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா நீங்க வந்து அவளுக்கு சொல்லி தரணும். ஆனா தலைகீழ அவ வந்து உங்களுக்கு சொல்லி தரா. அவ வந்து செல்லு பார்த்து என்ன இதுன்னு கண்டுபிடிச்சிக்கிறான். நம்ம அதிகமா அதெல்லாம் யூஸ் பண்றது இல்ல, பாக்கறது இல்ல, அதெல்லாம் நமக்கு தெரியல. யார் சொன்னா நன்மை சொன்னா சரி தானே ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பார்த்து ஹோட்டல்ல வந்து கட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது எனக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் சொல்லிட்டு போயிருந்தேன். நைட் ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வந்து ஃபுல் டே ரொட்டீன் போறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா வந்து காலைல இருந்து மதியம் வரைக்கும் தான் வந்து போட்டிருப்பேன். நைட்டு வந்து போட்டுக்க மாட்டேன். ஏன்னா காலிலேருந்து மதியம் வரைக்கும் செஞ்சதே வந்து அதிக வேலை. நைட்டு வந்து என்னால் போட முடியல. அதனால் இப்போ வந்து தனியாக வந்து இப்போது நைட்டு வந்து என்ன வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து அப்பா வந்து இல்லை, அப்பா வந்து வெளியூருக்கு வந்து வேலைக்கு வந்து போயிட்டாரு. நானும் அம்மா மட்டும்தான் வந்து இருக்கோம். எங்கள் 2 பேருக்கான நைட் ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் வாங்க. பெரியம்மா என்ன செய்ய போகிறீங்க நைட்டுக்கு? டெய்லியும் தோசை, இட்லி, தோசை, உப்புமாவு, சேமியா இதெல்லாம் செய்கிறோம். இன்னைக்கு என்ன டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சப்பாத்தி சுட போகிறோம். டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சப்பாத்தி சுட போகிறீங்களா? சரி பெரியம்மா. தேவையான அளவு உப்பு. சரி. இது என்ன வித்தியாசம்னா, சுடு தண்ணி நல்லா சுட வச்சு கதன்னு ஆட்டாக்குன்னு சேர்த்து சப்பாத்தி நல்லா சாப்பிட்டா வரும். பச்சை தண்ணி ஊற்றினா சரியாக இறுகி போய் வராது. அதனால சுடு தண்ணி வெதன்னு வச்சுக்கோங்க. அப்பா மட்டும் வந்து மாலை போட்டது இல்லாமல் பெரியப்பா வந்து மாலை போட்டிருக்காங்க. அப்புறம் யூனிவர்சிட்டி வந்து மாலை போட்டிருக்கா. அப்புறம் வந்து மாமா வந்து மாலை போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் வந்து 4 பேர் 5 பேர்கிட்ட வந்து நம்மளோட குடும்பத்திலே வந்து மாலை போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். யூனிவர்சிட்டி என்னைக்கு கோயிலுக்கு போகிறீங்க? 2ஆம் தேதி. 2ஆம் தேதி போகிறீங்களா? இது எத்தனாவது வாட்டி போகிறீங்க? 2வது வாட்டி போகிறேன். ஃபஸ்ட்டு வாட்டி போனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஜாலியாக இருந்துச்சு. ஜாலியாக இருந்ததா? அவங்க கூட யார் குட்டீஸ்லாம் வராங்க? பவித்ரா நிறைய பேர் வந்தாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. இந்த வாட்டி அவங்க தான் வராங்க. ஆனால் நான் பார்ப்பேன். சரி சரி. 5 நாள் டூரு வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. நாங்களும் வந்து சின்ன வயசில் வந்து அப்பா வந்து கூப்பிட்டு போயிருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் வந்து ஜாலியாக இருந்துடும் அந்த டைமில். மாவை வந்து பேசிட்டீங்க போல. சரி உருட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. அம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க சைடில்? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா, அதனால வந்து காலையிலையும் குளிச்சு சாயந்தரம் குளிச்சுட்டு வந்து நம்ம வெத்தலை தீபம் போடலாம் சொல்லிட்டு போடுறேன். முருகருக்கு இந்த ஐடியாலாம் சரணியா சொல்லி கொடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா நீங்க போடுங்கம்மா, நீங்களும் நானும் போறேன், நீங்களும் போடுமா சொன்னா சரி நம்ம போடலாமேன்ட்டு சொன்ன நம்ம போடலாமே சொல்லிட்டு போடுறோம்மா. நீங்க வந்து அவளுக்கு சொல்லி தரணும். ஆனா தலைகீழ அவ வந்து உங்களுக்கு சொல்லி தரா. அவ வந்து செல்லு பார்த்து என்ன இதுன்னு கண்டுபிடிச்சிக்கிறான். நம்ம அதிகமா அதெல்லாம் யூஸ் பண்றது இல்ல, பாக்கறது இல்ல, அதெல்லாம் நமக்கு தெரியல. யார் சொன்னா நன்மை சொன்னா சரி தானே. பொண்ணு சொன்னா தாய் சொன்னான்னு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த இலையெல்லாம் வந்து வீட்லயே வந்து பெருசுது ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, வெத்தலை வந்து எங்க ஊர்ல எங்க வீட்லயே வந்து இருக்குது. வந்து எங்க சொந்தக்காரங்க வந்து இருக்குது வெத்தலைலாம். அப்படியே வந்து நாங்க பெருசு வந்து யூஸ் பண்ணிடுறோம். வெத்தலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பெருசா இருக்கு சொல்லிட்டு. இந்த 6 வெத்தலையில வந்து இந்த ஒரு வெத்தலை தான் ரொம்பவும் பெருசா இருக்குது. நல்லா இருக்கானா வந்து படைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அப்பா வேற வீட்டுல இல்லையா, அப்பா இருந்தா சாயந்தர டைம் வந்து வத்தி ஏற்றி சாமி விளக்கு ஏற்றி வச்சு படைப்பாங்க. அப்பா இல்லாதெல்லாம் வந்து அவங்க இடத்துல நாம தான் படைக்கணும் ஃபர்ஸ்ட். அதனால நாம போய் வந்து வத்தி ஏற்றி கற்பூரம் வச்சு ஏற்றுக்கு மட்டும் வந்துடணும். காலை சிப்பிட்டு நம்ம படைக்கணும். அதே மாதிரி நான் காலையிலயும் சாயந்தரம் தான் படைக்கணும். அப்பா இருந்து அவங்க படைப்பாங்க, நம்ம படைத்தல. அப்பா இருந்து நான் படைக்கிறேன். அவங்களும் அங்க கோயிலுக்கு போய் வந்துட்டாங்க. ஃபோன் பண்ணி சொன்னாங்க என்ன பட்டேன்னு கேட்டாங்க. நான் வந்து குளிச்சுட்டு அங்க இருக்கிற கோயிலுக்கு நான் போய் வந்துட்டோமா. நாங்க அங்க இருக்கிற ஐயப்பன் கோயிலுக்கு. சரிங்க சொன்னோம். சரிம்மா. பெரியம்மா நீங்க என்ன குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? ரெடி பண்ண போறோம். சைடில் வந்து உருளைக்கிழங்கு வந்து வேவுது ஃப்ரெண்ட்ஸ். குக்கர் சவுண்ட் வந்து அடிக்கடி வந்து கேட்குது. சரி பெரியம்மா ரெடி பண்ணுங்க எல்லாத்தையும். என்ன சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? குருமா செய்ய போறோமா சப்பாத்திக்கு. இது என்ன சப்பாத்தின்னு சொல்லிட்டு பஜ்ஜி போட போறோம். பச்சை சாட்டி அம்மா நான் தீபாவளியை சுட்டோமா, அதோட குறுக்கால செய்ய ஆசையா இருக்குது, அதனால செய்ய போறோம். சரி சரி செய்யுங்க சாப்பிடலாம். அம்மா நீங்க என்ன பஜ்ஜிக்கு மிளகா அரைக்கிறீங்களா? மிளகா அரிக்கிறீங்களா? மிளகா அரிக்கிறேன். அவங்க வந்து அடுப்பு கிட்ட வேலை செய்யறாங்க. சரி நம்ம அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல, அதனால வந்து மிளகாலாம் அரிஞ்சு ரெடி பண்ணி கொடுக்குறேன். சரிம்மா.
பேசாம நீங்க பஜ்ஜி கடை போட்டுருங்களா? அந்த அளவுக்கு நாங்கள் அதிகமாக சுடவே இல்லையா, கொஞ்சம் அன்றைக்கும் சாயந்தரமும் வந்து ரேடியோ வந்து கட்டிடுவாங்க. ஐப்பொங்கல் பாட்டு ஓடி இருக்குது, கேட்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. 5 மணிக்கு அதுக்கு தான் கொஞ்சம் இதுவாங்க. 5 மணிக்கு கூட ரேடியோ சத்தம் ரேடியோ போட்டு விட்டுருவாங்க. அது சாமி சத்தத்தை கண்டு நாங்கள் எழுந்திருக்குறோமே. இப்போ மாலை போட்டலாம். கார்த்திகை மாசம்லாம் அப்படிதான் இருக்கும். அப்புறம் கார்த்திகை மாசம்லாம் வந்து ஐயப்பன் பாட்டு கேட்டு வந்து ஏஞ்சிருப்பீங்க. மார்கழி மாசம் வந்து பெருமாள் சாமி பாட்டு கேட்டு ஏஞ்சிருப்பீங்க. 2 மாசம் எங்களுக்கு எழுப்பிட்டு ரேடியோ தான். சரிம்மா. உருளைக்கிழங்கு குருமாவா பெரியம்மா? உருளைக்கிழங்கு குருமா இருக்குப்பா. இன்னைக்கு நைட்டு தான் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகுது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தினைக்கும் வந்து உப்புமா தோசை நைட் டைமில் வந்து டிஃபன் வந்து செஞ்சுருவோம். அப்பா மாலை போட்டுக்கிறதுனால காலையும் வந்து டிஃபனு நைட்டும் வந்து டிஃபன் வந்து செஞ்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இன்னைக்கு வந்து எங்க கூட வந்து நம்ம அக்கா வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அதான் இல்லை சூப்பரான கதையே. நான் வந்து சொல்லியிருந்தேன் ஏன்னா பூரி சுட்டு சாப்பிடலாம்னு சொல்லி தோணுன்னு சொல்லிட்டு, நீ மாவு வாங்கி வண்டி நான் செஞ்சு தர சொன்னாங்க. அது நான் வாங்கி வந்து கொடுத்தோடனே வந்துட்டாங்க. வாங்கி வரும்போதே வந்துட்டாங்க. நான் பெரியம்மா செஞ்சு செஞ்சு வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லா வந்து அதுக்கு எது பண்ண சொல்லிட்டு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். பெரியம்மா அது மாதிரி பெரியம்மா கையில் செஞ்சு கொடுத்தாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் செய்யறதோட பெரியம்மா கையில் வந்து டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட் வரும். சமையல் மாஸ்டர் அவங்க. நம்ம வீட்டுக்கு செய்யறோம், அவங்க வந்து சாப்பாடு ஆளுங்க செய்யறாங்க இல்லையா, அது என்னென்ன பொருள்லாம் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அது இல்லாமல் அவங்களுக்கு தெரியும். நமக்கு தெரியுமா? ஆனால் பெரியம்மா செஞ்சாதான் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி பெரியம்மா பிரியாணி செஞ்சு கொடுத்தோம், செம்ம சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த பிரியாணிலாம். பிரியாணிக்கு அதெல்லாம் இப்போ பேசாது. சாமிலாம் கோயில் மாலை போயிட்டு வந்து பிரியாணி தான். பிரியாணி தான் பண்ண வேண்டியதான் தொடர்ந்து 4 நாளைக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நானும் வந்து முடிவோடு தான் இருக்கிறேன். மலைக்கு போய் வரட்டும், விடுறதே இல்லை இவங்களை. உங்கள் கையில் இருக்கிற காசு ஃபுல்லாக நான் கிடைக்கல, என் பேர் ஜெயிஸ்டியே இல்லை. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலைல ஏஞ்சி 5 மணிக்கெலாம் உங்களுக்கு மீன் மார்க்கெட்டு கூட்டிட்டு போய் எறா சொரா நண்டு நத்தை எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துடுவோம் பாருங்கள். சரிம்மா, நீ கேட்குற ஐட்டமா நம்ம ஊரில் உனக்கு பிடிச்சி கொடுத்துட்றேன். நம்ம ஊரில் பிடிச்சி கொடுத்தலாம் எனக்கு வேணாம், கடல்லேருந்து இறங்குறது தான் எனக்கு வேணும். கடல்லேருந்து வரத்தும் சாப்பிடலாம், நம்ம ஊர் இது சாப்பிடலாம். ஆனால் வந்து நண்டு வருவதுக்குலாம் பெரிய பெரிய நண்டு கடல் நண்டு தான் சூப்பராக இருக்கும். அதனால் சொல்கிறேன். அப்புறம் வந்து சிக்கன் மட்டன் எதுவுமே எதிர்பார்ப்போட சொன்னால் அது ஒன்றும் நடக்காது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம், கோயிலுக்கு போய். ஆமாம், ஆனால் கடல்கிட்டே போய் வாங்கினா வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பெரியம்மா குருமா ரெடி பண்ணிட்டேன். குருமா வந்து ரெடி பண்ணிட்டேன். காரம் இல்லாமல் குருமா கேட்டாங்க, ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிட்டேன். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா பிசைஞ்சி அதில் கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிக்கிட்டு இதை போட்டு கொஞ்சம் யூசி இலைய விட்டுட்டான். அவ்வளோ சரி. சப்பாத்தி சுட்டு சாப்பிட விட்டான். சப்பாத்தின்னு சொல்லாதீங்க, பூரின்னு சொல்லுங்க. ஏன்னா சப்பாத்தி வந்து சுடலை ஃப்ரெண்ட்ஸ், பூரி தான் வந்து சுட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து குருமா வந்து தண்ணியாக இருக்குது, உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்தானே வந்து கட்டியாக மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ் குருமா. ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து பார்த்து ஹோட்டலில் வந்து கட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது எனக்கு. பஜ்ஜி ரெடி பண்ணுறீங்களா நீங்கள்? பச்சி ரெடி பண்ணல, பச்சி போட்டுக்கிறேன் ஆல்ரெடி. பூரி வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டுருக்கீங்க போல. அப்படியே திட்டமாக சுட்டோம் நாங்கள் வந்து. இது என்ன பக்கத்தில் சைடு டிஷ்? இது வந்து நாங்கள் பச்சை மாவு போட்டோம் இல்லையா, 4 மிளகா தான் இருந்து 4 மிளகா சீவி போட்டேன். அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை சீவி அக்கா போட்டு விட்டாங்க. பாரு, இதுதான் ஒரு சமையல் மாஸ்டர் கூட வச்சுன்னு இருக்கணும்னு சொல்கிறது. இந்நேரம் நீங்கள் இப்போ மிளகா ஆனோடனே எடுத்து தூக்கி ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சுன்னு கழுவி ஊற்றிட்டு இருப்பீங்க. பெரியம்மா பார்த்தீங்கன்னா எதையும் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு செய்கிறாங்க. பெரியம்மா எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. அம்மா ஸ்டார்டிங் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குமா? ஒன்று காரமே இல்லை, மிளகா தூளே போடல, பச்சை மிளகா போட்டோம், அதே தான் சூப்பராக இருக்குது. சரிம்மா, சூப்பராக வந்து அக்கா வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டாங்க, பூரி சுட்டு கொடுத்துட்டாங்க. நாங்கள் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டுங்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் நைட் ரொட்டீன் வந்து இவ்வளோ தான். இதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு எடுத்து வச்சுட்டு தூங்குற வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காத கிராமத்து பொண்ணு சாணி யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீட்டில் நாங்கள் மீட் பண்ணுறோம். இப்போ வந்து போயிட்டு வரோம். டாடா பாய்.